ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நாடு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு, நீதி, நேர்மை இதெல்லாம் சரியாக நடக்கணும். அதனால தான் ஒவ்வொரு நாட்டிலையும் அதற்காக அரசியல் அமைப்பு சட்டம் வச்சுருப்பாங்க. சட்டம் இயற்றுவதற்கு ஒரு அதிகாரம் உள்ள ஒரு சபை இருக்கும். அந்த சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு சில நிர்வாக ரீதியாக சில அமைப்புகள் இருக்கும். இப்போது இந்தியாவை பொறுத்தளவில் இந்தியாவில் குற்றவியல் சட்டம் என்று சொல்லுவார்கள், இந்தியன் பீனல் கோடு என்று சொல்வார்கள். இதில் ஒருத்தர் யாராவது ஒரு குற்றம் செய்துட்டாங்கன்னா அந்த குற்றம் நம்முடைய இந்திய சட்டத்தில் எந்த பிரிவில் வருது என்று பார்த்து இந்த குற்றம் செய்தவரை அதுக்குண்டான காவல்துறை அவரை பிடிச்சு கைது பண்ணி அவரை கொண்டு குற்றவாளி கூண்டில் நிறுத்தி நீதித்துறை அவரை விசாரிக்கும். இப்போ நீதிபதி இருப்பார், குற்றம் சாட்டப்பட்டவர் இருப்பார், குற்றம் சாட்டினவர்கள் இருப்பாங்க. ரெண்டு தரப்பு நீதியும் கேட்டு சாட்சிகள் எல்லாம் விசாரித்து அப்புறம் கடைசியில் நீதிபதி தீர்ப்பு சொல்லுவார். அந்த காலத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நீதிபதி தீர்ப்பு சொல்கிற பொழுது சில மேலோட்டமாக சொல்லுவார். 2-3 முக்கியமான ஷரத்துக்களை கருத்துக்களை மாத்திரம் அந்த தீர்ப்பில் இருக்க சொல்லிவிட்டு மீதியெல்லாம் நீங்கள் ஆர்டரில் பார்த்துக்குங்க என்று சொல்லுவார். ஆர்டரில் பார்த்துங்கன்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அந்த தீர்ப்பின் நகலிலே நீங்கள் பார்த்து முறை எல்லா விதமான தகவல்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று நீதிபதி சொல்லுவார். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எல்லாம் இணையதளத்தில் இன்டர்நெட்னு சொல்கிறது அல்லவா, இது அந்த காலங்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நீதிபதி அதே மாதிரி தான் சொல்கிறார். சில குற்ற வழக்குகளிலே தீர்ப்பு சொல்கிறார். தீர்ப்பில் முக்கியமானதை மாத்திரம் ஹைலைட் பண்ணுவாங்க, முக்கியமான கருத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு மீதி எல்லாம் நீங்கள் ஆர்டரில் உத்தரவில் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக இந்த ஹைகோர்ட் அல்லது சுப்ரீம் கோர்ட்டினுடைய வெப்சைட்டில் அது என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா போகிறாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடிபடி கேன்சல் யார் வேணாலும் அந்த தீர்ப்பினுடைய நகலை நாம் பார்த்து எப்படிப்பட்ட முறையில் இந்த வழக்கு நடந்திருக்கிறது, அந்த வழக்கின் பிரகாரமாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு எப்படி என்றெல்லாம் ஆய்வு செய்வார்கள். சரி, இப்போ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தவக்காலத்திலே இருக்கிறோம். இயேசுநாதனுடைய சிலுவை பாடுகளை குறித்த ஒரு தியானத்திலே சிந்தனையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இயேசுநாதருக்கு சிலுவை மரணத்தை கொடுத்தாங்கள்ல, தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, அந்த தீர்ப்பின் விவரம் என்ன என்று சொல்லி நாம் என்றைக்காவது படித்து பார்த்துருக்குறோமா? அது எங்கே போய் நம்ம எந்த வெப்சைட்டில் போய் நம்ம தேடுறது? என்ன நடந்தது, யார் விசாரணை பண்ணாங்க, யார் சாட்சியம் இருந்தார்கள், எந்த அளவிலே நியாயமான முறையில் விசாரணை நடந்தது? இதுக்கெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வெப்சைட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நற்செய்தி நூல் தான். 4 நற்செய்தி நூலில் தான் அவரை கைது பண்ணி அண்ணா, காயிபா, பிலாத்து, எரோது என்ற எல்லா இடங்களிலும் சுற்றி முடித்து கடைசியில் பிலாத்து அவரை மரண தண்டனைக்கு அவருக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க. சிலுவை மரணத்தை பற்றி சொல்கிறாங்க. இப்போது 4 நற்செய்தி நூல்களிலும் இந்த முழு வழக்கு விசாரணை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்தி நூலிலே சொன்னாலும் யோவான் தன்னுடைய 2 அதிகாரத்தை இதற்காக ஒதுக்குறார். அவர் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தை அது 2 அதிகாரங்கள் முழுக்க இயேசுநாதனுடைய கைது, பிற்பாடு அது நடந்த விசாரணை, அடக்கம் என்று எல்லாவற்றையும் அங்கே தீர்க்கமாக சொல்கிறார். ஒருவரை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வழக்கு நடக்கும். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏற்கனவே இவர்கள் தண்டனையை முடிவு செய்து விடுகிறார்கள். செய்துட்டு ஒரு கண் துடைப்புக்காக அவர்கள் விசாரணை என்ற பெயரிலே நடத்துகிறத பார்த்துக்கிட்டா அப்படிப்பட்ட மக்களிடத்தில் எப்படி நீங்கள் நேர்மையை, நீதியை எதிர்பார்க்க முடியும்? இயேசுநாதர் வழக்கில் நிறைய குளறுபடி இருக்குது, நிறைய அத்துமீறல்கள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம எப்படி தெரிந்து கொள்கிறோம்? அன்புக்குரிய விசுவாசிகளை நான் தெரியாமல் கேட்குறேன், நீங்கள் எவ்வளோ ஆண்டு காலம் நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள்? என்றைக்காவது உட்கார்ந்து இயேசுநாதருடைய சிலுவை தீர்ப்பு விவரத்தை நீங்கள் வாசித்து பார்த்துருக்கிறீங்களா? என்ன நற்செய்தியாளர்கள் சொல்கிறார்கள், என்னென்ன குளறுபடி நடந்தது, என்னென்ன மீறுதல்கள் நடந்தது, அது சட்டப்பிரகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையினுடைய ஆய்வை பற்றி நீங்கள் தான் நினைத்து பார்த்துருக்கல என்று சொல்லி நான் உங்களிடத்துல கேட்க விரும்புகிறேன். அப்படி இல்லைன்னா இன்றைக்கு இந்த தவக்காலத்தில் நாம் இந்த சிலுவை மரணத்தினுடைய தீர்ப்பை பற்றிய குறிப்புகளை நாம் நற்செய்தி நூலின் அடிப்படையில் நான் 1-2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இயேசுநாதரை இரவில் கைது செய்கிறாங்க. சிறப்பான
சில முக்கியமான சூழ்நிலைகளை தவிர யூத சட்டத்தில் யாரையும் இரவிலே கைது செய்யக்கூடாது. அதுதான் யூத சட்டம். அதுக்கு சில விதிவிலக்கு இருக்குது. என்ன விதிவிலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் வந்து ராத்திரியில் திருடுறான், கொள்ளையடிக்கிறான், அவன் நீங்கள் கைது பண்ணலாம். அல்லது சட்டத்துக்கு விரோதமாக சில காரியங்களை செய்கிறான்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் வெடி வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. சட்டம் தன்னுடைய கடமை செய்யணும். ஆனால் யூத சட்டத்தின் பிரகாரமாக எந்த ஒரு கைது நடவடிக்கையும் இரவில் செய்யக்கூடாது, சில விதிவிலக்குகளை தவிர. இப்பொழுது இயேசுநாதர் கெத்சமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அங்கே சீஷர்களோடு கூட தன்னுடைய பிதாவினிடத்தில் அழுது மன்றாடி கொண்டிருக்கின்றார். அங்கே போய் ஆயுதங்களோட பெரிய கூட்டமாக போய் அவரை கைது செய்கிறார்கள். இது என்ன நியாயம் இருக்குது? யூத சட்டத்தை அவங்க மீறினாங்களா இல்லையா? ஏதாவது விதிவிலக்கு, நீங்கள் ஏதாவது கொள்ளை நடக்குது, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா செய்யலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் இவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அப்போ தான் இயேசுநாதர் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரத்தில் 52ஆம் வசனத்தில் ஆண்டவர் கேட்குறார், நீங்கள் ஏன் என்னை கல்லணை பிடிக்கிறதை போல வந்து என்னிடத்து இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கின்றார். ஒரு கல்லணை தான் நள்ளிரவில் போய் கைது செய்வாங்க, சட்டம் அனுமதிக்குது. ஆனால் நான் என்ன செய்தேன்? என் சீஷர்களோடு கூட என் தந்தையின் இடத்துல நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என்னை நீங்கள் ஒரு கல்லணை பிடிப்பது போல நீங்கள் பிடிக்கிறீர்களே என்று இயேசு சொல்கிறதை பார்க்குறோம். இதில் ஒரு விதி மீறல் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்தது, இரண்டாவதாக, யூத சட்டத்தின்படி கொலை தீர்ப்புக்கு உரிய குற்றங்களை ஓய்வு நாள் அல்லது பண்டிகை காலங்களில் நீங்கள் விசாரிக்கக்கூடாது. அது சட்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாக ஆசரிக்கணும், பண்டிகை கடவுளுக்காக நீங்கள் ஆசரிக்கணும். ஆகவே இப்படிப்பட்ட காலங்களில் கொலை குற்றங்களெல்லாம் விசாரித்து தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 நற்செய்தி நூல்களிலுமே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 நற்செய்தி நூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணை எல்லாமே பஸ்கா பண்டிகை நாட்களிலே நடந்தது என்று நான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து திருவிழாவுக்கு முந்தின நாள் மாலையிலே நடந்தது என்று சொல்வார்கள். யார்? இந்த ஒத்தமை நற்செய்தியாளர்கள். இதெல்லாம் திருவிழாவுக்கு சற்று முன்பாக மாலையிலே நடந்தது என்று சொல்வார்கள். ஆனால் யோவான் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, பஸ்கா பண்டிகை உணவுக்கு பிற்பாடு இந்த விசாரணை நடைபெற்றதாக சொல்வார்கள். சுருக்கமாக சொல்ல போனோம்னா, இந்த இயேசுநாதரை பற்றிய விசாரணை வந்து பண்டிகை நாடத்திலே நடந்தது. அது யூத சட்டத்திற்கு புறம்பானது. இது ஒரு சட்ட மீறல். அதே மாதிரி யூத சட்டத்தின்படி குற்றம் சுமத்தினாங்கன்னா அந்த குற்றத்தை வந்து ஒரு தனி நீதிபதி விசாரிக்க முடியாது. நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழு தான் விசாரிக்கணும். ஒரு தனி நீதிபதி விசாரிக்க முடியாது. குற்றம் சாட்டப்பட்டவரை நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழு தான் விசாரிக்க வேண்டும். ஆனால் யார் விசாரித்தாங்க? இயேசுநாதரை அண்ணா காய்பா அரண்மனையில் தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. யூத சட்டத்தின் அடிப்படையில் அது ஒரு விதிமீறல், அது அத்துமீறல். இவங்க வேணுக்குன்னே திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக எந்த நீதிபதிகள் குழுவுக்கு முன்னாடி இயேசுநாதர் நிறுத்தப்படவில்லை என்பதை நாம் திருமறையில் வாசிக்கலாம். சுருக்கமாக சொல்ல போனால், இயேசுநாதரை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதற்காக வந்து எல்லா விதமான சட்டங்களையும் அவர்கள் மீறுகிறதை பார்க்குறோம். சரி, இப்பொழுது கொலை குற்றத்திற்கான தண்டனைகள் விசாரிக்கப்பட்டு பகலிலே தீர்ப்பளிக்கணும். நல்லா கேட்டுக்குங்க. யூத சட்டத்தின் பிரகாரம் வந்து யூத வல்லுநர்கள், யூத சரித்திர ஆசிரியர்கள், யூத நீதி பரிபாலனம் எல்லாமே மிக சிறப்பானது. அதில் சொல்கிறாங்க, எந்த கொலை குற்றத்திற்கான சட்டத்தையும் தண்டனையும் பகல் நேரத்தில் தான் சொல்லணும். ஆனால் இயேசுநாதருடைய வழக்கு விசாரணையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு, மார்க்கு 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இரவில் தான் நடைபெற்றது, தீர்ப்பும் இரவிலே தான் வழங்கப்பட்டது என்று சொல்லப்படுறாங்க. இது ஒரு விதிமீறல் அல்லவா? நீங்கள் வந்து பகலில் தான் நீங்கள் விசாரணை பண்ணி தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்ற ஒரு நீதி மன்றத்தினுடைய நடவடிக்கைகள் இருக்கின்ற பொழுது இரவிலே தீர்ப்பு சொன்னார்கள் என்று மத்தேயும் மார்க்கும் சொல்கிறார்கள். இது ஒரு அப்பட்டமான விதிமீறல் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது இயேசுநாதரை கொலை குற்றவாளியாக நிறுத்திட்டாங்க. நிறுத்தின பின்னாடி 2 பக்கமும் வந்து சாட்சிகளை விசாரிக்கணும். குற்றம் சாட்டுகிறவர்கள் அதற்குண்டான சாட்சி சொல்லணும். குற்றம் சாட்டப்பட்டவர்
அவரும் தன்னுடைய சார்பாக சாட்சிகளை சொல்லுவார். ஆனால் நீங்கள் வாசித்து பாருங்கள், இயேசுநாதருடைய இறுதி அந்த விசாரணை சம்பவங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சாட்சிகள் அனுமதிக்கப்படணும். நம்முடைய நாட்டில் கூட அந்த குற்றவியல் நடைமுறை இருக்குது. இப்போ யாராவது மேலே குற்றம் சொல்லிட்டான்னா அவருடைய சார்பாக அவருடைய தரப்பு நியாயத்தை சொல்வதற்கு சாட்சிகள் அங்கே அனுமதிக்கணும். நம்ம நாட்டினுடைய குற்றவியல் சட்டம் அதை சொல்லுது. அதே மாதிரி தான் யூதர்களுடைய சட்டமும் இருந்தது. ஆனால் மத்தேயு, மார்க்கு 2 நற்செய்தி நூல்களிலும் எந்த சாட்சியையும் அவங்க அலோவ் பண்ணல. வந்தவங்களெல்லாம் கண்டமேனிக்கு பேச சொல்கிறாங்க. இயேசுநாதருடைய சார்பாக எத்தனை சாட்சி சொல்லப்பட்டது நீங்கள் வாசித்து பாருங்கள் நற்செய்தி நூலில். ஆனால் வந்தவங்களாம் கண்டமேனிக்கு நீங்கள் வாசித்து பாருங்கள் மத்தேயு நற்செய்தி நூல், மார்க் நற்செய்தி நூலில் வந்தவர்கள் எல்லாரும் ஆக்ரோஷமாக ஏதோ எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு திட்டமிட்டு அங்கே வந்து அவர்கள் சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் நீதிபரராக இருந்த இயேசுநாதருடைய சார்பில் ஒரு சாட்சியும் விசாரிக்கப்படவில்லை. இது சட்ட மீறல் அல்லவா? இது அநியாயம் அல்லவா? இயேசுநாதருடைய வழக்கு விசாரணை எப்படிப்பட்ட நிலைமையில் போய்கொண்டது இருக்க? ஒரு கைதிக்கு இருக்கின்ற அடிப்படை உரிமை தான் குற்றமற்றவன் என்று சொல்வதற்கு அவனுக்கு அடிப்படையில் உரிமை இருக்குது. அதை சொல்வதற்கு சாட்சியங்கள் அங்கே மறுக்கப்படுகிறது. இதுவும் ஒரு அப்பட்டமான ஒரு விதிமீறல். சரி, இப்போ வந்து சாட்சியம் சொல்கிறாங்க. சாட்சியம் வந்து ஒன்றுக்கொன் முரணாகவோ அல்லது சாட்சியத்தில் வந்து பொய் சாட்சி சொன்னாலோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதுதான் யூதருடைய சட்டம். நீதி பரிபாலனம் என்ன சொல்லுதுன்னா, பொய் சாட்சி சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியும், 10 கட்டளை ஒரு கட்டளை பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அது மாத்திரமல்ல, இந்த மாதிரி குற்றவியல் நடைமுறையில் முன்னுக்கு பின் முரணாக சொன்னாங்கன்னா அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும், அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஆனால் மார்க் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் இயேசுநாதருக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னார்கள், முன்னுக்கு பின் முரணாக சொன்னார்கள். ஆனால் சாட்சிகள் யாரையும் தண்டிக்கலையே. பொய் சாட்சி சொன்னவனையும் எடுத்துக்கிட்டாங்க, முன்னுக்கு பின் முரணாக சொன்ன சாட்சியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இதெல்லாத்தையும் வச்சு இயேசுநாதருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை உறுதி செய்யப்படுகிறது. பொய் சாட்சி, சாட்சிகள் முரணான சாட்சி. இப்போ நம்முடைய நாட்டிலே நீதிமன்றத்தில் எடுத்துக்கங்க, சாட்சிகள் விசாரிக்கப்படுகிற போது நேற்றைக்கு ஒன்று சொல்லிவிட்டு நாளைக்கு ஒன்று அப்படி முரண்பாடெல்லாம் சொன்னீங்கன்னா முரண்பாடான சாட்சியை வச்சு எந்த தீர்மானம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இயேசுநாதருடைய சிலுவை மரணத்தை பற்றிய தீர்ப்பில் முழுக்க முழுக்க முரண்பாடும் முழுக்க பொய் சாட்சியும் தான் இருந்தது. அதை வச்சு இயேசுநாதனுடைய மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று நற்செய்தியாளர்கள் தங்களுடைய நற்செய்தியிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இது நியாயமா? இது விதி மீறல் அல்லவா? சரி, இப்போது ஒருத்தர் மேலே ஒரு குற்றம் சாட்டம் வச்சாங்கன்னு வைங்க, ஒருவர் மீது ஒரு குற்றம் சுமத்துகிறார்கள். அந்த குற்றவாளியை கொண்டு வந்து கூண்டில் நிறுத்தி விசாரிக்கிறார்கள். இவர் என்ன குற்றம் செய்தார் என்பதை சொல்லணும். அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதாவது நீங்கள் சொல்லுவதிலே ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு உண்மை இருக்கணும், ஒரு கோர்வையாக இருக்கணும். நினச்ச ஒன்றை பேசக்கூடாது. இயேசுநாதருடைய விசாரணையில் என்ன நடந்தது? அண்ணா காய்பா முன்னாடி தேவதூஷணம் செய்தான், தன்னை கடவுளுடைய மகன் என்று சொல்ல, அதுதான் குற்றச்சாட்டு. நீ ஆலயத்தை இடிச்சிட்டு 3 நாளில் நான் கட்டுவேன்னு சொன்னார், அதுதான் குற்றச்சாட்டு. எங்கேங்க? அண்ணா காய்பா அரண்மனையில் இயேசுநாதன் மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு அதுதான். இப்போ பிலாத்து கிட்ட போன உடனே குற்றச்சாட்டு அப்படியே மாறிடுச்சு. என்ன குற்றச்சாட்டு மாறிச்சு? இவர் தன்னை யூதனுக்கு ராஜா என்று சொல்கிறார். எங்களுக்கு ராஜா யாருங்க? ரோமர் தான், ரோம அரசர் தான் எங்களுக்கு ராஜா, சீசர் தான் எங்களுக்கு அரசர். இவர் வந்து தன்னை யூதருக்கு ராஜா என்று சொன்னார். அப்புறம் ரோமருக்கு நீ வரி கொடுக்காதேன்னு சொன்னார். மக்கள் வந்து ரோமருடைய ஆட்சிக்கு கீழ்ப்படிய வேண்டாம், சீசருக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்றெல்லாம் இவர் போதித்தார் என்று சொல்லி அடுத்த குற்றச்சாட்டு. நீங்கள் பாருங்கள், இடத்துக்கு இடம் குற்றச்சாட்டு மாறுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கே அடித்தா வலிக்கும் அப்படிங்கிறது இந்த யூத தலைவர் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பிலாத்துக்கிட்ட போய் இவங்க சமய சம்பந்தப்பட்டதை போய் பேசிங்கன்னு வைங்க, ஆலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுறேன்னு சொன்னால், தேவதூஷனை சொன்னால், தன்னை கடவுளுடைய மைந்தன் என்று சொன்னான் அப்படின்னு சொன்னான்னா பிலாத்துக்கு அதை பற்றி அக்கறை கிடையாது. அப்போ அதெல்லாம் உங்கள் ரிலீஜியஸ் மேட்டர், அதெல்லாம் உங்கள் சமய நம்பிக்கை சம்பந்தப்பட்டது, ஆனால் நீங்கள் என்னவோ பண்ணிக்கன்னு சொல்லிடுவார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? பிலாத்துக்கு எப்படி சொன்னால் தங்கள் காரியம் நடக்கும் என்பதை வைத்து தான் இவன் ராஜா என்று சொல்கிறார், யூதருக்கு ராஜா என்று சொல்கின்றார் என்று சொல்லி நீங்கள் குற்றச்சாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சியே கிடையாது. நினச்சதை நினச்ச மாதிரி சொல்லி இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசி இயேசுநாதரை சிலுவை
மரணத்திற்கு தீர்ப்பு கொடுக்கிறார்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து ஆய்வு செய்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுநாதரினுடைய சிலுவை மரணம் தீர்ப்பு ஒரு அநியாயமான தீர்ப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எல்லா பக்கமும் விதிமீறல், எல்லா பக்கமும் அத்துமீறல், எல்லா பக்கமும் முரண்பாடு. சுருக்கமாக சொல்ல போனால் இவங்க ஏற்கனவே தீர்ப்பை எழுதிட்டாங்க. தீர்ப்பை எழுதிட்டு அதற்கு தகுந்தால் போல் விசாரணை அறிக்கை இங்கே வருகிறது. சிலுவைக்கு இயேசுநாதரை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுநாதர் இந்த உலகத்திலே ஒரு பாவமும் அறியாதவர் என்று நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். அவருடைய நாவிலே ஒருபோதும் பொய் வஞ்சனை இருந்ததில்லை. அப்படிப்பட்டவரை எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் அவரை சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பு கொடுக்கின்றார்கள். முழுக்க முழுக்க அப்பட்டமான பொறாமையிலும், யூத தலைவர்களுக்கு பொறாமை, அப்பட்டமான சர்வாதிகாரம், ரோமருடைய அரசர், ரோமருடைய ஆட்சியில், அப்படிப்பட்ட முறையில் இயேசுநாதர் இப்பொழுது சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார். இந்த தீர்ப்பின் விவரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், நல்லா வாசித்து பாருங்கள், ஆய்வு செய்து பாருங்கள், இதனுடைய சரித்திர வரலாற்று பின்னணியத்தை பாருங்கள், இறையியல் கண்ணோட்டத்தில் நீங்கள் பாருங்கள். ஒரே ஒரு உண்மை மாத்திரம் நமக்கு புலப்படும் என்னவென்று சொன்னால், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருக்கு எதிராக சொல்லப்பட்ட அத்தனை விசாரணை, புகார், சாட்சியங்கள் எல்லாம் அப்பட்டமான விதிமீறல், அநியாயம் என்பதை மனதில் ஏற்றுக்கொண்டு, இயேசுநாதர் நமக்காகத்தான் இத்தனை அநியாயங்களையும் விதிமீறல்களையும் கண்மூடித்தனமான குற்றச்சாட்டுகளையும் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவைக்கு சென்றார் என்பதை நாம் மனதில் ஏற்றுக்கொண்டு, இந்த தவ காலத்தில் ஆண்டவரே, உம்முடைய சிலுவை மரணம் நியாயமானதல்ல. இந்த சிலுவை மரணத்திற்கு பாத்திரவான்கள் நாங்கள் தான் சிலுவை மரணத்திற்கு, நாங்கள் தான் மரணத்திற்கு தகுதியானவர்கள். ஆனால் நீர் அல்ல. ஆனால் நீர் எங்களுடைய இடத்துல சிலுவையில் உம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய கிருபையினாலே சிலுவை எங்களுக்கு பாவ மன்னிப்பையும், சிலுவை எங்களுக்கு கிருபையும் காட்டுகிறது என்பதை மாத்திரம் மனதிலே ஏற்றுக்கொள்வதற்கு இந்த தவ காலத்தில் கடவுள் நமக்கு அருள் செய்வாராக. சிலுவை மரணத்தினுடைய விசாரணை குறிப்பை, விசாரணை அறிக்கையை தொடர்ந்து நீங்கள் வாசியுங்கள், நற்செய்தி நூலிலே வாசியுங்கள். அதை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்த்து, இயேசுவே நம்முடைய பரிகாரியான கர்த்தர் என்பதை மனதில் ஏற்றுக்கொண்டு இந்த தவக்காலங்களில் நம்மை கடவுளுடைய கரங்களிலே ஒப்படைக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென்.